Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 995 பார்ட் 2. ஓபன் பண்ணா டைனோசர் மாதிரி ஒரு உருவம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குமா. நம்ம சாப்பர் பார்த்துட்டு அடே உசோப்பு, நம்ம போற வழி தப்புடா, இந்த வழியா போக கூடாது, ரூட்டை மாத்துமா. ரூட்டை மாத்திடலாம். ஆனா இவங்க அந்த பிராட்காஸ்ட முழுசா கேட்டுட்டாங்க. இப்ப எப்படியாச்சும் போய் மொமனசுகேவை காப்பாத்தியே ஆகணும். அதனால ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க ஜெயன்ஸுகளுக்கு நடுவுல அப்படியே பொறுமையா போவாங்க. அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவங்க பரலோகம் போயிருவாங்க போலயே. நான் பரவாயில்ல உசோப்பு, நம்ம எம்பரர் கூடயே சண்டை போட்டு தப்பிச்சு வந்திருக்கோம். பயப்படாத சாப்பரு, பயப்படாத. நம்ம கிட்ட இருக்கிறது பிராங்கியோட கண்டுபிடிப்பு. பிக் மாமோட அட்டாக்கே தாக்கு பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பா இது ஸ்ட்ராங்கான ஒரு இன்வென்ஷனா தான் இருக்கும். பிராங்கி மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. ஆனா அவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ்களுக்கு நடுவுல இருந்தவனே சாப்பர் ஒரு சைடு கத்துவான், உசோப் ஒரு சைடு கத்துவான். இவனுங்க வாயை மூடிட்டு சைலண்டா போயிருந்தா கூட பஞ்சாயத்து இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பயத்துல கத்தின உடனே தூங்கிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு முழிச்சிருச்சு. அப்புறம் என்ன உட்டு சூட்டுன்னு சொல்லி பீச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மார்க்கோவை காட்டுறாங்க. அவன் ஏதோ கடல்ல ஒண்ணு சுத்திட்டு இருக்குது, அது என்ன எதுன்னு பார்க்க போனால நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் பெரஸ்பரோவை தான் சொல்லியிருக்கான். போன ஒன்னு ரெண்டு பேத்துக்கும் தாறுமாறான சண்டை. பெரஸ்பரோ வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க என்னடா வேலை, அதான் ஒயிட் பியர்டே மொத்தமா காலி ஆயிட்டானே, தேவையில்லாம ஏன் இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா கொய்யால உங்களை மாதிரி பூச்சிங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளதான்டா வந்தேன், நீங்களும் கைடோவும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, அதனால உங்களை விட மாட்டேன்னு ஒன்னு. பெரஸ்பரோ வந்துட்டு டேய் நானே இந்த அலையன்ஸை உடைக்கணும்னு தான்டா வந்திருக்கேன், லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேமா. மார்க்கோக்கே ஷாக் ஆயிரும், என்ன இவன் புதுசா ஒன்னு சொல்லிட்டு இருக்கானு. பெரஸ்பரோக்கு மொத்தத்துல புரியல இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் பக்கம் போய் ஜாயின் பண்றது. அந்த கைடோவால இவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர மத்தபடி நல்ல விஷயம்னு ஒண்ணு கிடையாது. இப்ப என்னன்னா பெரஸ்பரோவுக்கு மார்க்கோவையுமே சுத்தமா பிடிக்காது. மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா கப்பல்ல வரும்போது இவங்களை மிதிச்சே கவுத்தி விட்டுருக்கானே. ஆனா இப்ப இவன் எதிர்த்து சண்டை போட போறது 4 எம்பரர்ல ஒரு ஆளு அப்படின்னா புத்திசாலித்தனமா தானே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்ப என்ன தாண்டா சொல்ல வர அறவே காட்டு மண்டையான்னு கேட்டா இவங்க ரெண்டு பேத்துக்குமே காமனான எனிமி யாரு, கைடோ. அதனால என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குதுன்னு வாயில சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருப்பானா, பிக் மாம் தான் இந்த உலகத்தையே ஆளணும், அது மட்டும் இல்லாம அவளே கிங் ஆஃப் த பைரட்டா ஆகிட்டானா இவங்க வழியில வர்ற யார வேணாலும் கொல்லலாம், எப்படி வேணாலும் கொல்லலாம், இவங்க நினைச்ச மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு எந்த இடத்த வேணாலும் ரூல் பண்ணலாம். அதனால என்கிட்ட இருக்க ஐடியாவை கேளுன்னு மார்க்கோ கிட்ட ஏதோ டீல் பேசிட்டு இருப்பான். அதே நேரம் ஒனியஷிமால இருக்க நம்ம மொமனசுகேவை காட்டுறாங்க. அவனை சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கையை இறுக்கி கட்டி வச்சிருக்கிறதுனால அவனுக்கு பயங்கரமா கை வலிக்குது. ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கான் அந்த ஒரு பையனு, இப்போ தொங்க விட்டுருக்கானுங்க, அது சுத்தமா முடியல. இதுல வேற கைடோ மூஞ்சுக்கு முன்னாடி வந்து உன் பேர் என்ன சொல்லு, நீ யாரோட பையன் சொல்லுன்னு நோண்டி கேட்டுட்டு இருக்கான். வார்டனோட பையன்னு சொன்னா அடுத்த செகண்டே கழுத்து திருக்கி போட்டுருவான், இல்ல ஒரே குத்துல சட்னி ஆகிடுவான். இவனால கைடோவோட மூக்குல கூட ஒரு சின்ன ஸ்கிராட்ச் போட முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிப்பான். அந்த டைம் அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா இவங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை மாதிரி நீ இந்த கண்ட்ரியை ஆள போற, சோ பொறுப்பா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லூஃபியும் இதே மாதிரி தான் ஒரு நாள் அவன் பயந்தப்போ என்னடா என்ன பயப்படுறியா, பயப்படாத, நீ ஒரு சாமுராய், இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவியா ஆள போற, நான் ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறேன், அழுதுகிட்டே இருக்க போறியா, உன்னால முடியும்னு அவன் உசுப்பேத்தி விட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பயலுக்குள்ள அப்படியே விரியேறி நான் தாண்டா மொமனசுகே, கொசுக்கி மொமனசுகே, ஒரு நாள் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோக்கே ஷோகனாக போறவன்டா, என்னை எவனு தடுக்க முடியாதுன்னு வெறித்தனமா சொல்லுவானா. அவன் சொன்னது அந்த இடம் ஃபுல்லா எக்கோ அடிக்கும். அவ்வளவுதான் நம்ம ஆளுகளுக்கு அப்படியே புல்லரிச்சு அவன் பேசினதை பார்த்துட்டு பின்ன அவ்வளவு பெரிய கைடோக்கு முன்னாடியே சும்மா தைரியமா பேசிட்டான்ல, அவ்வளவு பாராட்டுகள், செமடா சூப்பர்ரா, உன்னைய எப்படியாச்சும் நாங்க காப்பாத்தியே தீருவோம், நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு ஆளுக்கு அங்க போராடிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம லூஃபி யமட்டோ கையில மாட்டி இருந்த அந்த ஹேண்ட் கஃபை கல்றன்னு சொல்லியிருந்தால, அதை எடுத்துட்டு இந்த தீவை விட்டு அவ தாண்டி போனாலே வெடிச்சு செத்துருவா. அதனாலதான் அவளால எதுவும் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டது. நம்ம பையன் அதை எடுத்துறேன்னு சொல்லிட்டு பிடிப்பானா, அவன் என்ன சொல்லுவா, இதை எடுத்த உடனே தூக்கி வீசிரு, ஏன்னா வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பெரிய பிரச்சனை ஆகுன உடனே. லூஃபி அதையெல்லாம் கண்டுகிற மாதிரியே இல்ல. சரி இப்ப அதே நேரம் மொமனசுகே வாயை விட்டு கத்திட்டானா, தைரியமா கத்திட்டான். ஆனா கைடோ சும்மா இருக்கணுமே, அவனுக்கு வெறி ஆயிருச்சு. உயிரை காப்பாத்திக்கன்னு சொன்னா காப்பாத்திக்க மாட்டியாடா, லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்கவங்க எல்லாருமே இப்படி முட்டாப்பாளிகளா தான் இருப்பீங்களா அப்படின்ட்டு ஓங்கி அவனை கட்டி வச்சிருந்த கட்டையில தான் அடிப்பான். அதுக்கே நம்மால பயந்து போய் அம்மா அப்பான்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கவனுங்க எல்லாம் விழுந்து சிரிப்பானுங்க, காமெடி பீஸ்ன்னு. இப்ப அவனுக்கு சாவு பயம் வந்துருச்சு, அதான் வாயை விட்டுட்டானே. இப்ப என்னன்னா அவன் தங்கச்சி அவன் இன்னும் பார்க்கவே இல்லை, அவளை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்தானா அதுக்கப்புறம் கூட நிம்மதியா செத்துருப்பான். செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா அப்பா இவனை பார்த்து ரொம்பவுமே கேவலப்படுவாங்களே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அழக்கூடாதுன்னு வேற அழுகையை கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்னா
ஏன்னா ஒரு சாமுராய் மத்தவங்க முன்னாடி அழக்கூடாதாமா, அது சாமுராய் அவமானப்படுத்துற மாதிரி. ஆனா இருக்கிற பீதியில எப்படி அவனால அழாம இருக்க முடியும்? ஊருக்கே கேட்கற அளவுக்கு கதறி கதறி அழுவான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா யமட்டோ கையில இருந்த ஹேண்ட் கஃப அவன் பவரை யூஸ் பண்ணி கழட்டிட்டான். வாவ், கழட்டிட்டானேன்னு சந்தோஷப்படும் போது பட்டால் வெடிக்கும் பாருங்க. சாதாரண பிளாஸ்ட் இல்ல, பயங்கரமான பிளாஸ்ட். எப்படி சொல்றேன்னா வெடிச்சதுல அங்க இருந்த பிக்மாமே பறக்குறான். அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் பாருங்க. ஐயோ சுடுதே சுடுதே சுடுதேன்னு லூஃபி யமட்டோ எல்லாம் ஃப்ளையிங்ல வருவாங்க. யமட்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த வேலையை இவ பண்ணான்னு தெரிஞ்சாலே டெஃபினட்டா இவங்க அப்பன் இவள பொளந்து கட்டிடுவான். அதனாலதான் கதறிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் சொல்லிடுவான் இவன்லாம் என் அப்பனே கிடையாதுன்னு. குயின் கிங் எல்லாம் பார்த்துட்டு யங் மாஸ்டர் நீங்களா ஒரு வழியா வந்துட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகி பாப்பானுங்க. அவளுக்கு வெறி, இவனை நானே என் கையால போட்டு தள்ளுறேன், இப்படி ஒருத்தன் இருக்கிறதே இந்த பூமிக்கு அவமானம், சாவுடான்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க போவா. ஆனா லூஃபி அவளை அமுக்கி பிடிச்சு தடுத்து அமைதியா இரு டொமேட்டோ, அமைதியா இரு. அடே என் பேர் யமட்டோடா, சரி என்ன கன்றாவியோ சொல்லி தொலை, என்ன விட்டு இன்னைக்கு அவன் வாயில மண்ணலி போட்டு வந்துடுறான்பா. நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த பேட்டில நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யாரு ஸ்டார்ட் பண்ணுமோ அவன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவான். மொமனசுக்கே தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறான். ஏன்னா இது அவனோட நாட்டை காப்பாத்துறதுக்கான ஒரு போராட்டம் தானே. அங்க அகசாயா சாமுராய்ஸ் பேக் என்ட்ரன்ஸ் வழியா வரும்போது எக்கச்சக்க பேர் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. வழியில வர்றவனுங்க எல்லாத்துக்கும் வெட்டு கேப் விடாம விழுந்துகிட்டே தான் இருக்கும். போட்டு பொல்லந்து கட்டிட்டு அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒக்கமக்கா என்ன வேகங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி ஒரு வேகத்துல அடுத்தடுத்து அந்த கோஆர்டினேஷன் தான் செம்மையா இருக்கும். அப்படி ஒவ்வொரு கதவையா உடைச்சு தள்ளிட்டு வந்தவங்க கடைசியில கைடோ நின்னுட்டு இருக்க இடத்துக்கே வந்து சேர்ந்துருவானுங்க. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு, இவனுங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்தானுங்கன்னு. நல்ல வேலை வந்துட்டு சும்மா டயலாக் மட்டும் பேசாம இருந்தாங்களே. இறங்கின உடனே சண்டை தான். அதுல மெயினா கேட் வைப்பர் பாத்தீங்கன்னா ஜாக்குக்கு ஒத்தே அடி தெரிச்சிருவான். கெட்டி போட்டு அடிச்சு பெரிய வீரன்னு சீன் போட்டுட்டு போனால கையை காலுன்னு வெட்டி வீசினானே. இப்போ தொட சொல்லுங்க பார்க்கலாம், அண்ணு அழைக்காது பொல்லந்துருவாங்க. இப்படி தாறுமாற சண்டை போயிட்டு இருந்த உடனே கைடோக்கே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு. அப்போ கியோஷிரோவை ஒரோச்சி கூட தான் இவன் பாத்திருக்கான். திடீர்னு அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்ட உடனே என்னடா நடக்குதுங்கன்னு ஷாக் ஆகி பயங்கரமா சண்டை போடுவான். எப்படி அவனுங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஸ்பை வச்சா அது வந்து ரைட்டாமா, நம்ம ஆளுங்க வச்சா தப்பாமா. சொல்ல போனா இவங்க ஸ்பைன்னு வேணும்னு வைக்கல, அவனாதான் தனியா போய் இத்தனை வருஷம் போராடி இருக்கான். சரி மொத்தத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. இனி கைடோவை இவங்க எல்லாம் ரவுண்ட் கட்டி காலி பண்ணா மட்டும் போதும். ஆனா சுத்தி அவன் ஆளுங்க அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. கொஞ்சம் டஃப் தான் இருந்தாலும் விடலையே. நம்ம கின்னு மத்தவங்க எல்லாம் வரத பார்க்கும்போது ஓடன் இதுக்கு முன்னாடி இவனை எதிர்த்து வந்தான்ல, இந்த லேண்ட் ஆஃப் வானவை விட்டு வெளியில போடா விளக்கண்ணு, அதே மாதிரி இருக்குது. அதாவது பயம் நழுவி பாலில் விழ போகும்போது கால் வலிக்கு கரையில விழுந்து வலிக்கு குப்பையில போய் விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இப்ப கைடோ பயங்கரமா பேனை போட்டு கடைசியில வந்து இப்ப சொதப்ப போகுது. அதுவும் அத்தனை பேரும் அவ்வளவு வெறித்தனத்தோட பாஞ்சு வருவாங்க. ஒரே ஃப்ரேம்ல காட்டுவாங்க பார்க்கணுமே, வேற லெவல் சுனாச்சின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து கைடோவை ஒரே போடு ரத்தம் தெரிய கதறிக்கிட்டே கீழே விழுவான். அவனுக்கு அட்டாக் பண்ணி அவனுக்கு ரத்தம் வரத பார்க்கும்போது கைடோ அவனை அடிச்சு கதற விட்டான் தெரியுமா. அந்த சம்பவம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருது. சொல்ல போனா ஓடன் இப்ப அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். மொத்தத்துல கைடோக்கு இப்ப மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் மாம் இவனை விட ஸ்ட்ராங்கா இருப்பா போல. ஏன்னா அவளை எல்லாம் வெட்ட ட்ரை பண்ணாங்க, கொல்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. இவனை அசால்ட்டா வெட்டிட்டாங்களே. அவன் சாகல, எப்படியும் வெறி கொண்டு மறுபடியும் சண்டைக்கு வருவான். பட் இருந்தாலுமே வெட்டி ரத்தத்தை வர வச்சிட்டாங்கல்ல. ஆனா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கைடோ தான் பிக் மாமை விட பயங்கர ஸ்ட்ராங். அது ஏகப்பட்ட டைம் அவளை கொல்ற வரைக்கும் அவன் போயிருக்கானாமா. சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு, இனி அடுத்து கைடோ வெறியாகி எப்படி எல்லாம் அட்டாக் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.